வணக்கம் நண்பர்களே, நம்ம வாசன் ஆடியோ சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு 2.1 ஆம்பிளிஃபையரோட ஃபுல் பேக்கேஜ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது என்னென்ன இருக்குது, என்னென்ன ஸ்பீக்கர் யூஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா வீடியோவில் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இது 2.1 ஆம்பிளிஃபையர் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு, சப்பு, பேஸு, ட்ரிபிள். அடுத்தது இது யூஸ் பண்ணிக்கிற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஓவல் பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கிற பைனியரில் பார்த்தீங்கன்னா ஓவல் பாக்ஸ் 2 யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதுமே தெரியும். இது பார்த்தீங்கன்னா டியூட்டரோடையே வந்துடும், ஒரு டியூட்டரோடையே வந்துடும். இதுக்காக இது யூஸ் பண்ணிக்கிறேன்னா இதில் பேஸ் நல்லாயிருக்கு, வாய்ஸ் கிளியரன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இது யூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது கஸ்டமர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரிபிள் எக்ஸ்ட்ரா கேட்டாங்கிறதுக்காக உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பிஎஃப் 2 போட்டு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று சேர்த்திக்குது. லெஃப்ட்டுக்கு ஒரு பிஎஃப், ரைட்டுக்கு ஒரு பிஎஃப் சேர்த்திருக்குது. அடுத்தது அதுபோக பார்த்தீங்கன்னா மில்லேனியமில் பார்த்தீங்கன்னா ஒரு டியூட்ரு லெஃப்ட்டுக்கு ஒரு டியூட்ரு, ரைட்டுக்கு ஒரு டியூட்ரு, அதாவது ஒரு பாக்ஸுக்கு ஒரு டியூட்ரு அப்படிங்கிற மாதிரி. இந்த டியூட்ரு இந்த பாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி டியூட்ரு வந்து ஃப்ரண்ட்டில் ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்குது. பாக்ஸ் வந்து சீட்டு கடியில் வைக்கிற மாதிரி இருக்குது. பார்த்திங்கன்னா ஒரு பிக்கப் வண்டிக்காக ஆம்பிளிஃபையர் இந்த இது போட்டிருக்கு. அதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணிக்கிற சப்பு பார்த்தீங்கன்னா டைன்டியில் பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு சப் யூஸ் பண்ணிக்கிறோம். இதில் என்னென்னா இந்த சப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் வந்து பாக்ஸ் வந்து சின்னதாக வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதாவது பிக்கப் வண்டியில் வைக்கிறதுக்கு, அதாவது பிக்கப்லேயே பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டுக்கு கீழே வைக்கிற மாதிரி. இப்போ நார்மல் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இதை விட கொஞ்சம் ஹைட் அதிகமாக இருக்கும். டயா பார்த்தீங்கன்னா பெரிய டயாவாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா லென்த்து சின்னது பண்ணியிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா டயாவும் சின்னது பண்ணியிருக்கு. இதுலேயும் பேஸ் ரிசல்ட் எடுத்து கொடுத்துருக்குறோம். வந்து ஹார்ட் பேஸ் தான் கேட்டிருக்காங்க. ஹார்டான பேஸ் ரிசல்ட் தான் எடுத்து கொடுக்குறதுமா பார்த்தீங்கன்னாவே தெரியும். இது பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இன்னொரு பாக்ஸையும் நான் காட்டுறேன். 2க்கு டிஃப்ரெண்ட்டு பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும் 2க்கு டிஃப்ரெண்ட்டு. இது வந்து நார்மலாக எப்பயும் யூஸ் பண்ணுற பாக்ஸு. இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆல்ட்ரு பண்ணி போட்ட பாக்ஸு. இதுக்குன்னு தனியாக டயாவும் இப்படி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயா சின்ன டயா. இது பார்த்திங்கன்னா நல்லா பெரிய டயாவாக இருக்குது. கஸ்டமர் அது கேட்டாங்கிறதுக்காக இந்த பாக்ஸ் போட்டோம். இல்லைன்னா நம்ம நார்மலாகவே இந்த பெரிய சைஸ் பாக்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் அதிகமாக. ஏன்னா டெத்து எடுத்து கொடுக்கணும், பேஸ் ரிசல்ட் டெத்து வந்து எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸ்மூத் பேஸுக்கு கொஞ்சம் லென்த் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா கிரில். இது பார்த்திங்கன்னா ஒயர் வெளியே எடுத்துட்டோம். ஏர் ஹோல்ஸ் பார்த்திங்கன்னா கிரில் வச்சு ஸ்க்ரூ பண்ணிட்டு உள்ளே எலி அந்த மாதிரி போகாமல் இருக்கிற சின்ன சின்ன இது போகத்தான் செய்யும். பட் ஏதோ எலியெல்லாம் வந்துன்னா டக்குன்னு உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக இந்த கிரில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். நண்பர்களே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஆம்பிளிஃபையர் தேவைப்பட்டுச்சுன்னா மறக்காமல் நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.